ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சிறப்புங்க ஐயா. ஐயா, நூற்றாண்டுல பழமையான ஒரு பிரசனம் பார்த்தீங்கன்னா தாம்பூல பிரசனம். இருக்கிற பிரசனத்திலேயே ரொம்ப முக்கியமான பிரசனம் சொல்லலாம். கண்டிப்பா. ஒருத்தரை பத்தி ஒரு வெத்தலை பார்க்க மூலியமாவே மொத்த ஜாதகத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க என்ன கஷ்டத்துல வந்திருக்கிறாங்க, எதுக்காக வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய எடுக்க முடியும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தாம்பூல பிரசனத்தை பத்தி. நிச்சயமா சொல்லலாம். தாம்பூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு, இந்த ரெண்டு இணைஞ்சது தான் தாம்பூலம். அப்ப தாம்பூலம் அப்படிங்கிறதுல நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குங்க. 36 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. வர்ற நேரத்தை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். இப்போ நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் கலரை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களா முதல் எழுத்து, அதை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். நீங்க உள்ள வரும்போதே வெளிச்சூழல்ல என்னென்னமெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறோமோ அதை நிமித்தமாக எடுத்துட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம். சோழி பிரசன்னம் இருக்கு, ஜாமக்கோள் பிரசன்னம் இருக்கு, அதே போல கடிகார பிரசன்னம்னு ஒன்று இருக்கு, தீப பிரசன்னம்னு ஒன்று இருக்கு. அதாவது தீபம் ஏத்துற முறையை வச்சு உங்க லைஃப் ஹிஸ்டரி என்னன்னு சொல்லலாம். தீபம் ஏற்றும் போது எந்த மாதிரி அது எரியுது, ஹைட்டா இருக்கா, சுடர் குறைவா இருக்கா, லெவல் கரெக்டா இருக்கா, லெவல் இருக்கா, சாஞ்சு எரியுதா, இதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம். தீப பிரசன்னமும் ஒன்று தனிப்பட்ட முறையில் இருக்கு. இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரசன்னம் இருக்கா சார் அப்படின்னா தாம்பூல பிரசன்னம். வெற்றிலையும் பாக்கு மட்டும் வச்சு ஒரு பிரசன்னம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுடைய வரலாறு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நோய், மன அழுத்தம், அவங்களுடைய கர்மா, பூர்வ ஜென்ம வினைகள் என்ன, இல்லை புண்ணியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இருக்கிற வீடு நல்லா இருக்கா மோசமா இருக்கா, இருக்கிற வீடு பலமா இருக்கா மோசமா இருக்கா, அதே போல குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, கல்யாணம் லேட்டா சீக்கிரம் நடக்குமா, மன வாழ்க்கை சரியில்லையா தொந்தரவா இருக்கா, பூர்வ ஜென்ம கர்மாவனுடைய கர்ம பதிவு அவங்க டிஎன்ஏ வழியே பதிஞ்சிருக்கா இல்லையா, ஆழமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு துல்லியமா ஒரு சொல்லக்கூடிய ஒரு பிரசன்ன முறை இருக்கு அப்படின்னா அது தாம்பூல பிரசன்னம் தான். வெற்றிலை டார்க்கா இருந்தா என்ன பிரச்சனை, லேசா இருந்தா என்ன பிரச்சனை, நுனி என்ன பிரச்சனை, காம்பு என்ன பிரச்சனை, காம்பு நாள் எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம பிரச்சனையை சொல்ல போறோம், எல்லாம் வெத்தலை பார்த்தா போதும். கண்டிப்பா நமக்கு தேவை வெத்தலை பாக்கு. நீங்க 2 வெத்தலையோ 20 வெத்தலையோ 30, அது உங்க கர்மாவை பொறுத்து நீங்க வாங்கிட்டு வருவீங்க. அந்த வெத்தலை பாக்க வச்சு அன்னைக்கு இருக்கிற கோச்சார கிரக நிலைகளை வச்சு விரிவா சொல்லக்கூடிய ஒரு முறை தான் தாம்பூல பிரசன்ன முறை. சிறப்பு. தோஷம் எது இல்லைன்னு சொல்றாங்க ஐயா, அதை பத்தி. ஆமா, தாம்பூல பிரசன்னத்துக்கு தீட்டு கிடையாது. இப்ப நான் பல்லு விளக்காம கூட உட்காந்துட்டு இருக்கலாம், இல்ல குளிக்காம கூட உட்காந்துட்டு இருக்கலாம். நீங்க ஒரு 4 வெத்தலை 2 பாக்க வச்சு எனக்கு பலன் சொல்லணும்னா நான் சொல்லலாம். ஏன்னா இறந்தவர்கள் வீட்டிலும் தாம்பூலத்தை வைக்கிறார்கள், சுபகாரியத்திலும் தாம்பூலத்தை வைக்கிறார்கள். தாம்பூலம்ங்கிறது அதுக்கு பேரு நாகவள்ளின்னு பேரு. நாகவள்ளி மேலோகத்தில் இருக்கிற பெருமாளுடைய பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை செடி மாதிரி இருக்கக்கூடியதான் தாம்பூலம். வெற்றிலை வெத்தலை பாக்கு இல்லாம நீங்க எதையுமே செஞ்சிட முடியாது. நீங்க ஒரு நிச்சயதார்த்தம் பேசுறீங்கன்னா அதுக்கு சாட்சியே வெற்றிலை பாக்கு தான். ஒரு யாராவது போய் சேர்ந்துட்டாங்க, கையில வெத்தலை பாக்கு வச்சுங்கப்பான்னு, யார் இறந்தவங்க கையில இந்த வெத்தலை பாக்க வச்சு அதுக்கப்புறம் அதை அடக்கம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப வெற்றிலை பாக்கு நன்மைக்கும் இருக்குது, அதாவது நன்மைக்குன்னா கெட்டதுக்கு இருக்கு, நல்லதுக்கு இருக்கு. அப்ப வெற்றிலை பாக்குக்கு தீட்டு கிடையாது. வெற்றிலை பாக்குக்கு தீட்டு இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு எப்பவுமே வீட்லயே செடியை வளர்ப்பாங்க. வெற்றிலை பாக்கு வீட்லயே செடியை. வெற்றிலைங்கிறது புதனுடைய ஆதிக்கம். வெற்றிலை புதனுடைய ஆதிக்கம், பாக்குங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ ஒரு மங்களகாரகனுடைய பாக்கும் அறிவு சார்ந்த புதனுடைய வெற்றிலையும் இணையும் போது ஒரு மனிதனுடைய கர்மாவை பிரதிபலிக்கிறது. ஒரு மனிதனுடைய கர்மாவை நம்ம பிரதிபலிக்க முடியும். யாருக்காவது வீட்டுல உங்க ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்கு இருந்தாலே அவங்களுக்கு வெத்தலை பாக்கு போடணும்னு தோணும். கையில போய் வச்சிருப்பாங்க, கையில இருக்கும், வீட்டுல கூட இருக்கும், வீட்டுல கூட வெத்தலை பாக்கு செடி இருக்கும். இல்ல வெத்தலை பாக்கு நம்ம போடலாமான்னு கூட நமக்கு தோணும். அதாவது ஒரு ஸ்வீட் பீடா சாப்பிட்றோம்ல, விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தா ஸ்வீட் பீடா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி வெற்றிலை பாக்கு மேல உங்களுக்கு விருப்பமே இருக்கும். புதன் தான் வெற்றிலை பாக்குக்கான கிரகம். அப்போ அந்த வெற்றிலையை வைத்து ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய அல்லது அவங்க ஃபேமிலிக்கே, குடும்பத்திற்கே இந்த கர்மா இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, இருக்கிற வீடு சரியில்லை, அல்லது முன்னோர்களுடைய சாபகோபம் இருக்கு, குழந்தை பிறப்புக்கான தொந்தரவு இருக்கா இல்லையா,
பூர்வ ஜென்மமா நீங்க ஏதாவது கர்ம வினைகளை சமத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா, எந்த கர்மாவோட ஆழம் உங்களுக்கு அதிகமா இருக்கு, உங்க தாய் வழி கர்மாவை சுமக்கிறீங்களா, தந்தை வழி கர்மாவை சுமக்கிறீங்களா, அல்லது பூர்வ ஜென்மத்துல ஏற்படக்கூடிய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியால ஏற்படக்கூடிய பெண் சாபத்தில் இருக்கீங்களா, அதே போல துர்சம்பவங்கள் பரம்பரையில நடந்திருக்கா, யாராவது சின்ன வயசுல கொஞ்ச வயசுலயே இறந்துட்டு வர்றாங்களா, இல்ல கொஞ்ச வயசுலயே பெண்களோ ஆண்களோ இறந்துகிட்டே வர்றாங்களா, இப்படி நிறைய சூட்சமமான விஷயங்களை ரகசியங்களை எடுத்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன முறை வெற்றிலை. அந்த வெற்றிலைக்கு வந்து அவ்வளவு சக்தி. நீ சொல்லும் போதே அவ்வளவு ஒரு இதா இருக்கு. ஆமாங்க. வகுப்பா வர இப்ப வகுப்பா நம்ம எடுக்கிறோங்க. வெற்றிலை பிரசன்னம் வந்து 6/7/2026 இருந்து வெற்றிலை பிரசன்னம் வந்து தொடர்ந்து 6 நாட்கள் மாலை வேலையில 5:30 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் எடுக்கிறோம். ஆன்லைன் ஜூம்ல தான் எடுக்கிறோம். முழுக்க முழுக்க ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா தான் அதை படிக்க முடியும். தொழில்முறை ஜோதிடர்களா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க எனக்கு ஜோசியம் நல்லா படிக்க தெரியும் சார், நாலேஜ் இருக்கு, பாவக நாலேஜ் இருக்கு, 9 கிரகங்களை பத்தி தெரியும், 12 கட்டத்தை பத்தி தெரியும், 27 நட்சத்திரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னா இவங்க இந்த வெத்தலை பிரசனத்தை சூப்பரா பயன்படுத்தலாம். இந்த பேசிக் கிளாஸ் முடிச்சவங்க கத்துக்கலாம். பேசிக் கிளாஸ் முடிச்சவங்க தாராளமா கத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இயற்கையாகவே. அப்ப இந்த வெத்தலை பிரசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க கையில ஒரு பெரிய ஒரு டூல் இருக்கிறதா அர்த்தம். நீங்க சொன்னது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க. ஆமாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனே உங்க கையில் இருக்கிற மாதிரி நீங்க வர்றவங்களை ஸ்கேன் பண்ணி உங்க லைஃப்ல இதுதான் பிரச்சனை, உனக்கு இதுதான் தொந்தரவு, உங்களுக்கு இப்படி இருக்கு, இந்த பரிகாரம் எடுத்துக்கங்க, இந்த வழிபாடுகளை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாலே அவங்க கஷ்டத்துல இருந்து மீள்றாங்கிறது. அப்புறம் கஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு வாழ்றதுக்கு அது முதல் பர்மிட் பண்ணிடும். அதான் அந்த வெத்தலை பிரசன்னத்தோட பெரிய ஒரு சக்தி. அப்புறம் இந்த வெத்தலை பிரசன்னம் வந்து நீங்க உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்க வந்து இப்போ ஆன்லைன் ஜூம் மூலியமா படிச்சுக்கலாம். ஆனா பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எல்லாம் பார்க்க முடியாது, நேர்ல தான் வந்து பார்க்கணும். அதுக்கும் பிரசன்னத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துதான் நம்ம பண்ண முடியும். உடனே வந்த உடனே எனக்கு அர்ஜென்ட், நான் வெத்தலை பிரசன்னம் பார்க்கணும், என் கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இப்ப பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 4 மாசத்துக்கு குறைஞ்சது 4-5 மாசமாவது ஆகும் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க பாக்குறதுக்கான. அந்த மாதிரி தான் நம்ம வடிவமைச்சு கொடுக்குறோம். அப்ப இந்த வெற்றிலை பிரசன்னம்ங்கிறது ஒரு அற்புதமான பிரசன்ன முறை. இதை முதல்ல படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. வெற்றிலை பிரசன்னம்ங்கிறதுல காம்பு தான் நம்மளுடைய பாதுகாப்பு. வெற்றிலையில காம்பு இருக்குமில்ல மேல, அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. யாருக்காவது இந்த வெற்றிலையில வாங்கிட்டு வரும்போது காம்பு பிரச்சனையா இருந்துச்சுன்னு அது உங்களுக்கு பாதுகாப்பின்மையை குறிக்குது. காம்பு தொந்தரவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிதிர்தோஷம் கடுமையா இருக்குன்னு அர்த்தம். நுனி பிரச்சனையா இருக்குன்னு வைங்க, மகாலட்சுமி கடாட்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, வாரிசுகளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வெற்றிலை இப்படி மடிஞ்சிருக்குன்னு வைங்க, அது வக்ர கிரகமா நம்ம எடுத்துக்கிறோம். ஓட்டை இருக்குன்னு வைங்க, அது கர்ப்பிணி பெண் சாபங்களை குறிக்கும். இப்பவே சொல்லிட்டோம்னா பார்த்து பார்த்து வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பா அப்படி வாங்கக்கூடாது. பொதுவா ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க, 30 ரூபாய்க்கு கொடுங்க, 70 ரூபாய்க்கு கொடுங்க, 60 ரூபாய்க்கு கொடுங்கன்னு தான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரணும். பாக்கு வந்து நாட்டு பாக்கு தான் வாங்கணும். களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு கலர்ல இருக்கு, பிரவுன் கருப்பு கலந்து, அந்த பாக்கு தான் பிரசன்னத்துக்கு. ரோஜா பாக்கு, அந்த நிஜாம் பாக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தா குலதெய்வ குற்றம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பாக்கு தான் குலதெய்வம். பாக்க வச்சு உங்க குலசாமி, குலதெய்வத்தினுடைய அருள், அருட்கடாட்சம் எல்லாத்தையும் நம்ம கிளியரா பேசிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரசன்ன முறை அப்படின்னா தாம்பூல பிரசன்ன முறை. கர்மாவை சல்லடை போட்டு சலிச்சு நல்ல மண்ணு கெட்ட மண்ணுன்னு பிரிச்சு உங்க லைஃப் இப்படித்தானே சொல்லக்கூடிய சூப்பர் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம். அதாவது ஆணி வேற பிடிச்சு நம்ம பேச, அதேதான் கரெக்டான, அதாவது மாஸ்டர் கீ நமக்கு கிடைச்சது. ஆணி வேற பிடிச்சி உங்களோட இஷ்ட தெய்வம் எது, உங்க குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும், இப்படி இருக்கு, இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா ப்ரிடிக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கைட் பண்ண முடியும். இதுல இந்த தாம்பூல பிரசன்னத்தை படிக்கிறவங்க நமக்கு இனி கவலை இல்லை, நம்ம சூப்பரா நம்மளால ஜோசியம் சொல்ல முடியும், பிரசன்னத்தை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட் 100% கிடைக்கும். வெற்றிலை பிரசன்னம் அப்படிங்கிறது பலன் சொல்லாது, வெற்றிலை பேசும். எப்படி? வெற்றிலை பேசும். அதுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க வாங்கிட்டு வர்ற நிறைய பேர் வெத்தலை பிரசன்னம் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்ன சார் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படியே பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டீங்க, பெரிய விஷயம் சார், ஆச்சரியப்பட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரி பிரசன்ன கலையை படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களை, முழுமையா அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களை நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பா வரக்கூடிய 6/7/2026 இருந்து ஒரு 6 நாள் தொடர்ந்து ஆன்லைன் ஜூம் மாலை 5:30 7 மணி வரைக்கும் நடக்கும். நம்ம எப்பவுமே வகுப்பு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் நடத்துவோம், கம்மியா நடத்த மாட்டோம். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு
தாராளமாக முன்பதிவு பண்ணி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபோன் எடுக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் எடுக்க முடியும் எங்களால். அப்படி ஃபோன் எடுக்கலை சார், நீங்கள் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபோனே லைன் கிடைக்கலனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். வாட்ஸ்அப் மூலியமா நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வகுப்புக்கு யாராவது வர்றதுக்கு விருப்பம் இருந்தால், இந்த பிரசன்னத்தை கற்றுக்கணும், படிக்கணும்னு ஆர்வமும் ஆசையும் இருந்தால் அவர்களை ஸ்ரீ வாராகி ஜோதிடமும் மித்ரா டிவியும் அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கிறது. வகுப்பில் அனைவரையும் சந்திப்போம், அருமையான வகுப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.